वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालाவோட இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது ராஷ்டிரபாஷா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 3ல இருந்து பாக் 6 செக்ஷன் 6ல் நிபந்த்னா காம்போசிஷன் கட்டுரை ராஷ்டிரபாஷா புக்கில் பேஜ் நம்பர் 245ல் இருக்குது 245ல் நிபந்து நீங்கள் செகண்ட் பேப்பரில் எழுதுவீங்க. அதாவது 4 நிபந்து கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க உங்களை. இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் செகண்ட் நிபந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் நிபந்து நதி அப்படிங்கிற நிபந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் லெஃபோ பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் நிபந்து பண்டுபி பேஜ் நம்பர் 245. பண்டுபி அப்படின்னா சப்மரைன் அப்படின்னு அர்த்தம், அதாவது நீர்மூழ்கி கப்பல். இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள், பேஜ் நம்பர் 245. पनडुब्बी एक प्रकार का जलयान है. सबमराइन ஒரு வகையான ஷிப். पनडुब्बी सबमराइन एक प्रकार का ஒரு வகையான जलयान शिप. वो पानी के अंदर रहकर काम करता है. அது தண்ணிக்கு உள்ளே இருந்து வேலை செய்து. ஓ அது பானிக்கே அந்தர் தண்ணிக்கு உள்ள ரஹுகர் இருந்து காம் வேலை கர் சக்தா ஹை செய்ய முடியும் அதால். ஏ ஏக் பகுத் படா மானவ் ரஹித் ஆத்ம நிர்பர் டிப்பா ஹோத்தா ஹை. இது ரொம்ப பெரிய மனிதர் இல்லாத செல்ஃப் டிபெண்டான ஒரு பாக்ஸ். ஏ ஏக் இது ஒரு பகுத் படா ரொம்ப பெரிய மானவ் ரஹித் மேன் இல்லாத, அதாவது அதில் யாரும் ஹியூமன் கிடையாது. ஆத்ம நிர்பர் செல்ஃப் டிபெண்ட் டிப்பா பெரிய பாக்ஸ் மாதிரி ஹோத்தாகை இருக்குது. पनडुब्बियों के उपयोग ने विश्व का मानचित्र बदलने में बहुत बड़ी भूमिका निभाई है. இந்த சப்மரைன்ஸோட யூசேஜ் வந்து வேர்ல்டோட மேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுல மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. பண்டுபியோங்கே உபயோகனே இந்த ஷிப்ஸோட யூசேஜ் இருக்கு இல்லையா, விஸ்வன்னா வேர்ல்டு, மான்சித்திரனா மேப், அந்த மேப்பை வந்து மாற்றுறதுல பகுத் படி பூமிகா நிபாயி. பூமிகா நிபானா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. पनडुब्बियों का सर्वाधिक उपयोग सेना में किया जा रहा है और ये किसी भी देश की नौसेना का विशिष्ट हथियार बन गई है. இந்த சப்மரைன்ஸோட ரொம்ப அதிகமான யூசேஜ் வந்து ஆர்மியில் செய்கிறாங்க. அண்டு இது வந்து எல்லா கண்ட்ரிக்குமே நேவியில் ஒரு ஸ்பெஷல் வெப்பனாக ஆயிடுச்சு. பண்டுபியோங்கா சப்மரைன்ஸை सर्वाधिक उपयोग ரொம்ப மேக்ஸிமம் யூசேஜ் சேனாமே ஆர்மியில் கியா ஜா ரஹா ஹை செய்யப்படுது. और அண்ட் ஏ அதாவது சப்மரைன்ஸ் கிசி பி தேஷ்கி எந்த ஒரு கண்ட்ரிக்கும் நௌ சேனாக்கா நேவியோட விசிஷ்ட ஸ்பெஷல் ஹத்தியார் வெப்பன் ஆயிடுச்சு. यद्यपि पनडुब्बियाँ पहले भी बनाई गई थी किंतु ये 19वीं शताब्दी में लोकप्रिय हुई तथा सबसे पहले प्रथम विश्व युद्ध में इनका अधिक प्रयोग हुआ. ஈவன் தோ இந்த சப்மரைன்ஸ் முதலையே மேக் பண்ணிட்டாங்க, ஆனால் இதை வந்து 19th செஞ்சுரியில் தான் ரொம்ப எல்லோரும் லைக் பண்ணுற மாதிரி ஆச்சு. அண்டு எல்லாத்தோட முதல்ல இதை வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இதை யூஸ் பண்ணாங்க. यद्यपि ஈவன் தோ பண்டுபியா சப்மரைன்ஸ் पहले भी बनाई गई थी, पहले भी முதல்லையே बनाई गई थी உருவாக்கிட்டாங்க. किंतु बट ये दीस 19वीं शताब्दी में 19th शताब्दी செஞ்சுரியில் लोकप्रिय हुई எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி ஆச்சு. तथा अंड सबसे पहले முதல்ல ஆஃப் ஆல் पहले प्रथम विश्व युद्ध में फर्स्ट वर्ल्ड वार इनका अधिक இதோடைய यूसेज प्रयोग हुआ நிறைய ஆச்சு, प्रयोग यूसेज ஆச்சு. विश्व की पहली पनडुब्बी एक डच वैज्ञानिक द्वारा सन
1602 में और पहली सैनिक पनडुब्बी टर्टल सन 1775 में बनाई गई. வேர்ல்டோட ஃபஸ்ட்டு சப்மரைனை வந்து ஒரு டச் சயின்டிஸ்ட் 1602 மேக் பண்ணார். அண்டு முதல் ஆர்மி சப்மரைன் டர்ட்டில் வந்து 1775 செய்யப்பட்டது. விஸ்வ கி பஹலி பண்டுப்பி, வேர்ல்டோட ஃபஸ்ட் சப்மரைன் எக் டச் வைக்யானிக், ஒரு டச் சயின்டிஸ்ட் துவாரா த்ரூ அவங்களால 1602 செஞ்சதாங்க. அவர் பஹலி சைனிக் பண்டுப்பி, ஃபஸ்ட்டு ஆர்மி சப்மரைன் டர்ட்டில் வந்து 1775 बनाई गईना செய்யப்பட்டது. ये पानी के भीतर रहते हुए समस्त सैनिक कार्य करने में सक्षम थी. இது வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்து எல்லா ஆர்மி வேலையும் செய்கிறது இதால் கேபபிள். சக்ஷம்னா கேபபிள். பானி கே பீத்தர் தண்ணிக்குள்ளே ரகுதே ஹுவே இருந்துக்கிட்டே சமஸ்த ஆல் சைனிக் காரிய ஆர்மிக்குள்ள ஒர்க்ஸை கர்னேமே செய்கிறதுல சக்ஷம் தி கேபபிள். அவர் இஸ்லியே அண்டு அதனால தான் இஸ்கே பன்னேக்கு ஏக் வருஷ பாதுகி, இதை செய்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் இசே அமெரிக்கி கிராந்தியுமே பிரயோக், இசே இதை அமெரிக்கி கிராந்தியுமே அமெரிக்கன் ரெவல்யூஷனில் பிரயோகுமே யூசேஜில் பேஜ் நம்பர் 246 எடுத்துக்கோங்க. லாயா கயா யூசேஜ் கொண்டு வந்தாங்க. सन 1950 में परमाणु शक्ति से चलने वाली पनडुब्बियों ने डीजल चलित पनडुब्बियों का स्थान ले लिया. 1950 பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவரில் ஒர்க் பண்ணுற சப்மரைன்ஸ் வந்து டீசலால் ஒர்க் பண்ணுற சப்மரைன்ஸோட பிளேஸை இது ஆக்குப்பை பண்ணிச்சு. 1950 में 1950 परमाणु शक्ति से, தட் இஸ் நியூக்ளியர் பவர், அட்டாமிக் பவர், சல்னே வாலி இதனால் ஆக்ட் பண்ணுற பண்டுபியோம்னே அந்த சப்மரைன்ஸ் வந்து டீசல் சலித் டீசலால் இயங்குகிற பண்டுபியோம் கஸ்தான் அந்த சப்மரைன்ஸோட பிளேஸை லேலியா இது ஆக்குப்பை பண்ணிச்சு. இஸ்கே பாத் இதுக்கப்புறம் சமுத்திரி ஜல்சே ஓஷன் வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் கிரகண் கர்னே வாலி பண்டுபியோம் கா பி நிர்மாண் கியா கியா. ஓஷன் வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் அக்செப்ட் பண்ணிக்கிற சப்மரைன்ஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இஸ்கே பாத் ஆஃப்டர் திஸ் சமுத்திரி ஜல்சே ஓஷன் வாட்டர்லேருந்து ஆக்சிஜனை கிரகண் கர்னே வாலே அக்செப்ட் பண்ணக்கூடிய பண்டுபியோம் கா சப்மரைன்ஸை நிர்மாண் கன்ஸ்ட்ரக்ஷன் கியா கயா செய்யப்பட்டது. इन दो महत्वपूर्ण आविष्कारों से पनडुब्बी निर्माण क्षेत्र में क्रांति आ गई. இந்த ரெண்டு வேல்யூபிளான இன்வென்ஷன்ஸால் இந்த சப்மரைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே வந்தது. இந்த ரெண்டு மகத்துவபூர்ண வேல்யூபிளான ஆவிஷ்காரோசே இன்வென்ஷன்ஸால் பண்டுப்பி நிர்மாண் க்ஷேத்திரமே சப்மரைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கிராந்தி ஒரு புரட்சி ரெவல்யூஷன் ஆகி வந்துருச்சு. ஆதுனிக் பண்டுப்பியும் இந்த மாடர்ன் சப்மரைன்ஸ் கई சப்தாக் பல வீக்ஸ் யா ஆர் மஹீனோं தக் மந்த்ஸ் வரைக்கும் பானிக்கு பீத்தர் தண்ணிக்கு உள்ள ரகுனேமே இருக்கிறதுல சக்ஷம் ஹோகையை கேபபிளாக இருந்தது. அதாவது பல மந்த்ஸு பல வீக்ஸ் வந்து அது தண்ணிக்குள்ளேயே அதால் இருக்க முடியும். அடுத்த पैराग्राफ பாருங்கள். द्वितीय विश्व युद्ध के समय भी पनडुब्बियों का उपयोग परिवहन के लिए सामान को एक स्थान से दूसरे स्थान तक ले जाने के लिए किया जाता था. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லேயும் இந்த சப்மரைன்ஸோட யூசேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக திங்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்யப்பட்டது. இதோட யூசேஜ் द्वितीय செகண்ட் விஸ்வயுத்த வேர்ல்டு வார் கே சமை அந்த டைமில் பி அப்பையும் பண்டுபியோं का उपयोग இந்த சப்மரைன்ஸோட யூசேஜ் परिवहन के लिए ट्रांसपोर्टेशनக்காக सामान को திங்ஸை एक स्थान से दूसरे स्थान तक ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து வரைக்கும் ले जाने के लिए எடுத்துகிட்டு போகிறதுக்கு किया जाता था செஞ்சாங்க. आजकल इनका प्रयोग पर्यटन के लिए भी किया जाने लगा है. நவடேஸ் இதோட யூசேஜ் பார்த்தா நல்ல ஒரு டூருக்கு இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க.
आजकल नवडेज इनका प्रयोग இதோட யூசேஜ் வந்து पर्यटन சும்மா டூர் மாதிரி किया जाने लगा செய்யப்பட ஆரம்பிச்சிருச்சு काल्पनिक साहित्य संसार और चलचित्रों के लिए पनडुब्बियों का कच्चे माल के रूप में प्रयोग किया गया है இமேஜினேஷன் நிறைய இருக்க லிட்ரேச்சர் வேர்ல்டுலேயும் அண்டு மூவிஸ்லேயும் இந்த சப்மரைன்ஸ் இருக்கு இல்லையா இதை தீமாக வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கால்பனிக் இமேஜினேஷன் சாகித்ய சன்சார் இலக்கிய உலகம் அதாவது கற்பனையான இலக்கிய உலகத்துலேயும் சல்சித்திரம் அப்படின்னா மூவிஸ் கேலியே அதுக்கு பண்டுபியோं का சப்மரைன்ஸை வந்து கச்சே மால் கே ரூப் மே இதை வந்து தீமாக வச்சு प्रयोग किया गया यूज़ பண்ணுறாங்க அதாவது இதை வச்சு ஸ்டோரி பண்ணுறாங்க पनडुब्बियों पर कई लेखकों ने पुस्तकें भी लिखे हैं இந்த சப்மரைன்ஸை பற்றி कई लेखकों ने நிறைய ரைட்டர்ஸ் புஸ்தகேं भी लिखी புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அடுத்த पैराग्राफ பாருங்கள் विश्व की सभी प्रमुख नौसेनाओं के समान ही भारतीय नौसेना ने भी अपने बेड़े में पनडुब्बियों को सम्मिलित किया है வேர்ல்டில் இருக்க எல்லா நேவி மாதிரி இந்தியன் நேவியும் அதோட ஃப்ளீட்டில் அதாவது அதோட கப்பற்படை இருக்கும் இல்லையா அதில் வந்து பண்டுபி சப்மரைன்ஸை வந்து இணைச்சிக்கிட்டாங்க விஸ்வகி வேர்ல்டோட சபி ஆல் பிரமுக் மெயின் नौसेनाओं के समान नेवी की इक्वला ही भारतीय नौसेना ने भी इंडियन नेवियों अपने बेड़े में அதோட ஃப்ளீட்டில் பண்டுபியோं को சப்மரைன்ஸை सम्मिलित किया है இதில் அந்த ஃப்ளீட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க वर्तमान में भारतीय नौसेना के 16 डीजल चलित पनडुब्बियां हैं वर्तमान में अट प्रेजेंट भारतीय नौसेना के इंडियन नेवीला 16 डीजल चलित पनडुब्बियां हैं डीजल इयंगिற पनडुब्बियां सबमरीन्स இருக்குது ये सभी पनडुब्बियां मुख्य रूप से रूस या जर्मनी में बनी हुई है இந்த எல்லா சப்மரைன்ஸும் மெயினாக ரஷ்யா அண்ட் ஜெர்மனியில் பில்ட் பண்ணப்பட்டது ஏ சபி இவைகள் எல்லாம் பண்டுபியா சப்மரைன்ஸும் முக்கிய ரூப் से முக்கியமாக रूस रशिया या ORR जर्मनी में जर्मनी बनी हुई है செய்யப்பட்டது भारतीय नौसेना पोत अरिहंत இந்தியன் நேவியில் இருக்கிற ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படி இருக்கு இல்லையா அரிஹந்த்னா என்ன மீனிங் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் அரி அப்படின்னா சத்ரு எனிமி ஹந்த் அப்படின்னா மார்னா அர்த்தாத் சத்ருக்கோ மார்னே வாலா எனிமியை கொல்லக்கூடிய परमाणु शक्ति चालित நியூக்ளியர் பவரில் ஆக்ட் பண்ணுற இயங்குகிற பாரத் கி பிரதம் பண்டுபி है இந்தியாவோட ஃபஸ்ட் சப்மரைன் அதாவது ஹரிகந்த் தான் அதாவது ஐஎன்எஸ் ஹரிஹந்த் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சப்மரைன் நியூக்ளியர் பவரில் இயங்குகிற சப்மரைன் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பண்டுபிங்கிற இந்த நிபந்தனை நம்ம எழுதுறதோட நிறைய நம்ம ஜிகேவும் நல்லா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சதன்யமாத் आपकी अध्यापिका कला மறக்காமல் எல்லாரும் கலா பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க